கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக. இந்த நாளிலும் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி ரூத் 2 அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஹல்லேலூயா. இங்கே போவாஸ் ரூத்தை பார்த்து கூறுகிற ஒரு வாக்குத்தத்தமான வசனம், ஆசீர்வாத வசனம் இது. நாம் இதன் பின்னணியத்தை பார்ப்போம் என்றால், நகோமி கணவர் 2 பிள்ளைகள் என்று அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திலே சுகமாய் வாழ்ந்து வருகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் திடீரென்று பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்கள் மோவாப் தேசத்தில் சென்று குடியேறலாம் என்று மோவாப் தேசத்துக்கு போய் குடியேறிக் கொள்ளுகிறார்கள். அங்கே தன்னுடைய 2 மகன்களுக்கும் திருமணம் செய்து வைக்கும் காலம் வந்தபொழுதோ அவள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பெண் கொள்ளாமல் மோவாபிய ஸ்திரீகளில் 2 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அவள் மருமகளாக்கி கொண்டாள். இப்பொழுது மோவாபியர் ஸ்திரீக்கு ஆண்டவரை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று தெரியாது, ஆண்டவரை எப்படி சேவிக்க வேண்டும் என்று தெரியாது. ஆனாலும் நகோமி பிள்ளைகள் அவளுடைய கணவர்கள் செய்வதன் மூலம் அவர்களும் ஆண்டவரை பின்பற்ற தொடங்கிவிட்டார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஒரு பேரிடியாய் இறங்கின ஒரு சம்பவம் தான், நகோமியின் கணவர் மரித்து போனார். 2 பிள்ளைகளும் பின்தொடர்ந்தே மரித்து போய்விட்டார்கள். இப்பொழுது நகோமியும் 2 மருமகளும் தனிமையில் நிற்கிறார்கள். துணையென்று யாரும் இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. நகோமி தன்னுடைய இருதயத்தில் தீர்மானித்துக் கொள்கிறார், நாம் நம்மளுடைய சொந்த தேசத்துக்கு திரும்பி போய்விடலாம், 2 மருமகள்களையும் அவர்களுடைய சொந்த தேசத்துக்கு அனுப்பிவிடலாம் என்று எண்ணி 2 மருமகளை அவளிடமாய் அழைத்து ஓர்பாலை பார்த்து ரூத்தை பார்த்து, நீங்கள் இருவரும் உங்கள் சொந்த தேசத்துக்கு போய்விடுங்கள், உங்கள் சொந்த வீட்டிற்கு போய்விடுங்கள், நான் என்னுடைய சொந்த தேசத்துக்கு போகிறேன், அங்கே நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால் நீங்களும் வந்து என்னோடு கடினமாய் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று சொல்லி 2 மருமகளையும் அனுப்பிவிட அவர்களோடு பேசுகிறாள். ஓர்பால் என்பவள் தன் மாமியாகிய நகோமியை கட்டி அணைத்து முத்தம் தந்து அழுது நகோமியை விட்டு போனாள். ஆனால் ரூத்தோ, நான் எங்கு சென்றாலும் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி, நீர் எங்கு சென்றாலும் நான் உண்மையே பின்பற்றுவேன் என்று சொல்லி நகோமியோடு ஒட்டி கொள்ளுகிறார். நகோமி இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து அங்கே போவாசுடைய வயல்களில் போய் ரூத் கதிர்களை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது போவாஸ் இந்த சங்கதியெல்லாம் அறிந்து ரூத்தை பார்த்து சொல்கிறார், நீ உன்னுடைய சொந்த தேசத்துக்கு போயிருந்தால் இவ்வளவு கடினம் இல்லை, ஆனால் உன் மாமியாகிய நகோமியோட கூட இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்திருக்கிறாய், ஆசீர்வாதத்தின் தேசத்துக்கு வந்திருக்கிறாய், யார் என்ன என்று தெரியாத அந்த ஆண்டவரை நீ வணங்கும்படி வந்திருக்கிறாய், அதனால் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி போவாஸ் மனமுகர்ந்து ரூத்தை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாமும் ஓர்பாலை போல இருக்கிறோமா அல்லது ரூத்தை போல இருக்கிறோமா? ஓர்பால் என்பவள், நான் ஆண்டவரை பின்பற்றி இன்னும் நான் கடினப்பட என்னால் முடியாது, வாக்குத்தத்த தேசத்துக்கு போய் நான் இன்னும் எப்படி நம்பிக்கை இல்லாமல் வாழ்வது என்று தெரியாமல் உலகத்தை பார்த்து பின்னிட்டு மோவாபுக்கே திரும்பி போனவள் இந்த ஓர்பால். ஆனால் ரூத்தோ என்ன ஏதுன்னே தெரியாது, அந்த ஊர் இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, வழிபாடு என்னன்னு தெரியாது, விசுவாசம் என்னன்னு தெரியாது. ஆனாலும் நகோமியை பிடித்து கொண்டால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலத்திற்குள் வந்தாள். அது மிகப்பெரிய பாதுகாப்பு. அந்த பாதுகாப்புக்குள் ரூத் வந்து விட்டார். இப்பொழுது ரூத்துக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. மோவாப் தேசத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்த இந்த ரூத் பின் நாட்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அந்த வரலாறு எடுத்து பார்க்கும்பொழுது ரூத் அந்த பட்டியலில் இடம்பெறுகிறார். இதே போலதான் அன்றைக்கு லோத்தும் ஆசீர்வாதத்தை பார்த்து ஓடிவிட்டான், ஆபிரகாமோ வாக்குத்தத்தை பார்த்து வந்தான். ஓர்பால் ஆசீர்வாதத்தை பார்த்து ஓடிவிட்டால், ரூத்தோ வாக்குத்தத்தை சுதந்திரிக்கும்படி இஸ்ரவேலாகி தேவனிடத்தில் வந்தார். அதே போலதான் நாமும் உலகத்தை பார்த்து ஓடி விடுகிறோமோ அல்லது வாக்குத்தத்தம் நமக்கு தந்த தேவனை நோக்கி போகிறோமோ? பாருங்கள், 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசத்துடன் வந்து தொடுகிறாள், சொஸ்தமடைகிறாள்.
எவ்விருவின் 12 வயது குழந்தை மரித்து போனாள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்திற்கு போய் சொல்லும் பொழுது அவள் பிழைப்பாள் என்று விசுவாசித்து அவன் வந்து சொல்கிறான். அவன் தன் பிள்ளையை திருப்பிக் கொள்ளுகிறான். இன்றைக்கும் நம்மளுடைய இழப்பு எதுவாயிருக்கட்டும், தொழில் துறைகளிலோ அல்லது ஆவிக்குரிய ஜீவியத்திலோ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சூழ்நிலையில் இருக்கலாமா, எதுவாக இருந்தாலும், நஷ்டமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு விசுவாசித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது, இதோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டையின் கீழ் அடைக்கலமாய் நாம் போகிறோம். அவராலே நமக்கு நிச்சயமாக நிறைவான பலன் கிடைக்கும். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலன் தரும்படியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவருடைய பாதத்தில் அமர்வோம். மரியாள் தெரிந்து கொள்ளப்பட்டது போல இதோ நல்ல பங்காகிய கிறிஸ்துவை நாம் தெரிந்து கொள்வோம். வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலன் தருவார். அதன் நிமித்தம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருங்கள், ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீர்கள். பரலோக ராஜ்யம் மிக மிக சமீபமாயிருக்கிறது. ஆமேன், ஆமேன்.